பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை வழிநடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். இந்நாட்களில் ஒரு செய்திகளை கொடுத்து பகிர்ந்து எடுக்க முன்பாக செய்தி எடுத்துக்கொண்டிருந்த மேலே இருக்கிற ஃபேனை ஆஃப் பண்ணாங்க. ஒரு சத்தம் இல்லாத இந்த ஜாமத்தில் அதிகாலையில் இன்னைக்கு 12 மணிக்கு மேலே தான் இப்போ பிரசங்கம் எடுத்துக்கூடாது. ஏன்னா எந்த சத்தமும் கேட்கக்கூடாது. அப்படி என்னோட ஆண்டவர் பேசுகிறாருன்னு சொன்னால் சந்தோஷம். ரொம்ப சைலன்ஸ் எதிர்பார்ப்பேன். இந்த உபவாச நாட்களில் ரொம்ப அழகாக உபவாசம் போட்டவர்கள்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷத்தோடு எனக்கு, ஏன்னா அந்த உபவாசத்தை கொடுத்து நான் பேச விரும்பல. ஏன்னு சொன்னால், நான் துவக்கும் போது ஒரு சிலர் தான் சொன்னாங்க, அப்பா அதெல்லாம் சொல்லாதீங்கப்பா. நான் உபவாசன்றது வேற. இந்த உபவாசம் இருக்கும்போது மற்றவங்களுடைய தாகத்தை தீர்க்கிறோமா, பசியை தீர்க்கிறோமா, இல்லை அவங்களுக்கு வஸ்திரம் இல்லாததுக்கு வஸ்திரம் கொடுத்துருக்கிறோமா இல்லையா? யோவான் புத்தகத்தில் நல்லா அழகாக இருக்கும் ஒரு வசனம். யோவான் புத்தகத்தில் நல்லா ஒரு வசனம் இருக்கும். இப்போ லூக்காவிலையும் யோவானை படிக்கப்படும் போது 19 28 வசனம் வாங்கும்போது தாகம் தீர்ந்தது என்று சொல்லி ஒரு வசனத்தை 5வது வார்த்தையாக இந்த 7 வார்த்தையில் எடுத்துக்கொள்வாங்க. அவர் என்ன தாகம் தீர்ந்தது, அவருடைய தாகம் என்ன, யாரெல்லாம் தாகம் தீர்க்க சொல்லி வைத்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏசாயா 58 அதிகாரத்தை கொஞ்சம் படித்து பாருங்க. அதை படிக்கப்படும் போது நீ என்ன செய்யணுன்றதை தேவன் சொல்லி கொடுத்துருவார். இன்னைக்கு உபவாசம் போட்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், உபவாசம் போட்டு என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஏசாயா 58 அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக கூட படிக்கலாம். எது பிரியமான உபவாசம் என்று சொன்னால், நீ உபவாசத்துக்கு ஒருவேளை 2 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், இல்லை ஒரே நாள் கூட இருக்கலாம். அந்த ஒரு வேளை சாப்பாடை மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வதிப்பார். அதுதான் உபவாசம். தேவனுடைய தாகம் தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முடிந்தது என்று சொல்லி 2 பாயிண்ட் இருக்காங்க. அப்போ ஏசாயா 58 அதிகாரம் 7 வசனம் படிக்கப்படும் போது தாகம் தீர்க்கணும்னா எப்படி தீர்க்கணும்னா, பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுன்றாரு, தாகம் உள்ளவருக்கு தண்ணீர் கொடு, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை கொடு. அப்போ பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நீ உதவி செய்யுங்க. அப்போ அதி சீக்கிரத்தில் நமக்கு ஒரு அற்புதம் அடையாளம் நடக்கும்னு சொல்லி தொடர்ந்து படிக்கிறான். அதுலேருந்து அப்போ ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையை நீ கேட்டு அதன்படி உபவாசம் போட்டு இப்படி செய்தால் அந்த உபவாச நாட்கள் தேவனுக்கு பிரியமானது என்று வேதம் ரொம்ப தெளிவாக திட்டமாக இருக்கும். ஏசாயா 58 அதிகாரத்தை நீ படிச்சேன்னா அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்று சொல்லி பார்க்குறாங்க. நான் அந்த வசனம் படிக்கிற நம்ம ஏசாயா புத்தகத்தில் வந்து உங்களுடைய வேதம் தான் எடுத்துக்கொள்ளுங்க, நான் எடுத்துக்கிறேன். 58 அதிகாரத்தில் கொஞ்சம் படிப்போம், ரொம்ப நல்லா இருக்கும் படிக்க. 7 படிக்கிறேன். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, துயரப்பட்ட சிறுமைப்பட்டவர்களுக்கு வீட்டிலே சேர்த்துக்கொள், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு கண்டால் அவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்து, உன் மாமிஷமானவைகளையும் உன்னையும் ஒளி மரத்தினுடைய இருந்தால் அல்லாவா எனக்கு உகந்த உபாசன்றாரு. இவைகள்லாம் கொடுத்து பார்த்தால் அவருக்கு பிரியமான உபாசன்றாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சில விஷயத்தில் அப்போது விடிய காலம் வெயிலை போல உன் வெளிச்சம் எழும்பும், உன் சுக வாழ்க்கை சீக்கிரத்தில் ஜொலிக்கும். உன் சுக வாழ்க்கை சீக்கிரத்தில் தேவன் நமக்கு ஒரு அற்புதம் செய்வாராம். நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த வாங்க நினைப்போம், சில இடத்துல இந்த வாங்க நினைப்போம், கொடுக்க மனது இருக்கு, நல்லா சம்பாதிப்போம். ஆனால் ஏன் கொடுக்கணும், நான் தானே கஷ்டப்படுறேன். இல்லைங்க, வேதத்தை தப்பாக படிச்சுன்னு இருக்கீங்க. உபாகம் 8:18 படிச்சீங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் பலம் கொடுப்பார். அது கொடுத்ததுக்கு என்ன சொல்றாரு, திருப்பி கேட்கும்போது எப்படி கொடுக்குதான், ஏழை எளியரை சந்தித்து அவனை ஆதரித்து அவனை உதவி செய்துப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சொந்த பந்தங்களாம் நீ எத்தனை போட்டாலும் குறை சொல்லிட்டு கடந்து போவாங்க. இன்னைக்கு உபவாச நாட்கள்ல எல்லாம் சிலுவை நாட்கள்ல ரொம்ப பேர் இருப்பாங்க. அதை பற்றி சூப்பர், அது பெஸ்ட்டு இருக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் நான் என்னவா இருக்கிறேன், நீ என்ன இருக்குன்னு கொஞ்சம் தேவன் சோதித்து பார்ப்பார் இல்லையா? என்னை சொல்லுவாங்க நிறைய பேர், இவ்வளோ கடினமான கஷ்டத்தில் கூட என்னத்துக்கு இப்படிப்பட்டது தர்மமா? அதுன்னு தர்மம் இல்லைங்க, கர்த்தருடைய வார்த்தை. அது உபவாசம் போட்டான்னு சொன்னால் உபவாசத்தில் காத்திருக்கிற நீங்கள் 40 நாள் எத்தனை பேர் சிறப்பாக இருக்கிறீங்க, நல்ல ஒரு வஸ்திரமோ நல்ல ஒரு காரியத்தை கொடுத்து ரொம்ப அழகாக இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க, கறிமீன் சாப்பிடாத இல்லையா, குறிப்பிட்ட ஒரு சில ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க, பாயில் விட மாட்டீங்க, பூ கூட வச்சுக்க மாட்டீங்க, எல்லாரும் ஃபஸ்ட் கிளாஸான விஷயம்தான். ஆனால் அந்த பசி உள்ள ஜனங்களுக்கு நீ திருப்தி ஆக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. தாகம் உள்ள ஜனங்களுக்கு தாகம் தீர்த்திருக்கிறியான்னு கேட்டால் கிடையாது.
அப்போது வஸ்திரங்களுக்கு வஸ்திரம் கொடுக்குறது, தாகனது நோய்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறான்னு கேட்டால் கிடையாது. அப்புறம் எப்படி உன் உபவாசம் கேட்கப்படும்? அதில் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார், வறட்சியான காலத்தில் உன்னை உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். வறட்சியான காலத்தில் நம்ம ஆத்துமா என்ன பண்ண வரான்? திருப்தி ஆக்குவாராம். ஒரு சின்ன சாட்சியை நான் பகிர்ந்து கொண்டு வரேன். 2 நாட்களுக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலியில் ஒன்றே கிடையாதுங்க. அது வாங்கலான்னு ஒரு கடைக்கு நாங்கள் போயிருந்தோம். நான் வாங்க திரும்பும்போது அவர் எனக்கு குரல் கொடுத்தாரு, ஐயா அங்கே வாங்கலான்னாரு. இங்கே இருக்குது, போய் இதை எடுத்துன்னு போங்க. ஐயா அது இன்னைக்கு கிடையாதுங்க, நான் ஆயத்தப்படுத்தின்னு வரேன், அன்றைக்கி தான் அதை கொடுக்கும், இப்போ என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஐயா இது நான் கொடுக்கும்படி என் மனத்தில் எழுது, அது எதுன்னு கொடுத்துருங்க அப்படின்னாரு. அப்போ தான் கடவுள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். கர்த்தாவை நான் உன் நினைவுகள்னு வரைய செய்ய இல்லையா? 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில். அப்போ என்ன என் நினைவுகள்? இனிமேல் என்ன வறுமையில் இருக்கிறேன், போராட்டத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன், என்னால் எப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு அப்படியே படுத்து உறங்கி நிற்கிறேன். இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ரொம்ப தேவனிடத்தில் சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டேன். எழுந்து தான் வீட்டில் சொல்கிறாங்க, இது இல்லை அது இல்லைன்னு. சரி வாங்கின்னு வரேன்னு சொல்லி காணிக்கெல்லாம் ஒழுங்குபடுத்தி எடுத்துக்கொண்டு போகிறோம். அவர் கூப்பிட்டு கொடுக்குறாரு, இந்த அரிசியை கொடுங்க. ரொம்ப இல்லை, இப்போ நிறைய பேருக்கு நாங்கள் கொடுப்போம், அவ்வளோ கொடுக்கல, தன்னால் ஏன்றதை கொடுக்குறாரு. அதுதான் பிரசங்கி 3:11 இருக்கும். அது காலத்துக்கு நேர்த்தியா நான் செய்வேன், உனக்கு வேலை மட்டும்தான் இல்லையா? யோவான் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். 26ஆம் வசனத்தில், எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவனுக்கு கண்டப்படும், அவர் வேலையை தான் செய்யணும் நான். அப்போ தாகம் தீர்க்கக்கூடியதாக, இல்லை பசியை தீர்க்கத்தக்க, இல்லை வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு கொடுக்க ஏதாவது ஒருத்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நிறைய பேர் கொடுத்து முடிச்சிட்டோம். அப்போ திருத்தணி பகுதிக்கு ஒருத்தருக்கு இன்னைக்கு நான் திருத்தணி போக இது நடந்தது. அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் மட்டும் கொடுத்து மற்ற பழங்காரர்களுக்கு யாருக்கும் கொடுக்கவே இல்லை. எனக்கு அந்த மனசில் ஒரு வருத்தம் இருந்து கொண்டே மகன்கிட்ட சொன்னேன், பாப்பா ஒரு வேலை உனக்கு நீ வேலைக்கு ஏதாவது போயிட்டேன்னா அந்த வருமானத்தை வந்தால் அதுக்கு ஒரு எடுத்து கொடுத்துரு, அதை கொடுத்துடலாம் அப்படின்னு. சரிப்பா அப்படின்னு சொல்லி பேசினார். அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், ஏன்பா சரியாக இங்கே வரமாட்டேறீங்க? ஏன்னா அவங்க அந்த நல்ல பழங்க நான் போய் கேட்டேன்னா கொடுப்பாங்க, பிள்ளைகளுக்கு குழந்தைக்கு வேணா சொன்னேன். அவங்கக்கிட்ட சொல்லும் போது அவங்க அப்படியே நின்று எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு பார்த்த பார்வை தான் மறுபடியும் பார்க்கும்படி கர்த்தர் வச்சார். சில கேள்விக்கு பதில் அங்கேயே வச்சிருப்பார் ஆண்டவர். நான் சொல்லும் போது அவங்க முகம்லாம் சிரிச்சது, அது எனக்கு ஒரு திருப்தி. சீக்கிரம் கர்த்தர் கொடுத்தாருனா. அப்படி ஒரு சகோதரி எனக்கு கிறிஸ்துமஸ் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு அழைக்கப்பட்டது போகும்போது எனக்கு சாரி கையில் கொடுத்து அனுப்பிச்சாங்க. சோழிங்கர்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒருத்தர் வரப்படுவது அவங்களுக்கு எடுத்து கொடுத்துனேங்கிறேன். பார்க்குறோம் கண்ணுக்கு எப்படிதாம்மா, எப்படி இவர்கிட்ட வருது, என்ன செய்யுது? கர்த்தர் கொடுத்ததை மறைத்து ஒழித்து வைக்கக்கூடாது. கொடுக்கறதுல முன்மாதிரியாக இருந்தால் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். ஒருவன் தாகம் தீர்க்க தண்ணி கேட்குறான்னு சொன்னால் அந்த தண்ணியை வெயிட் பண்ணி சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேருந்து கீழே தண்ணி கேட்டாலுமே. ஆனால் மத்திய புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு கலசம் தண்ணி தன் பலனை கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம். எத்தனை பேர் அப்படி பலனை தீர்த்திருப்பீங்க, மற்றவங்க தாகத்தை தீர்த்திருப்பீங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சகோதரி சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லுவாங்க, அப்பா எப்போ வந்தாலும் நான் உங்களுக்கு தண்ணி கொடுப்பேன் அப்படின்னு. வந்த உடனே வருவாங்க, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, நம்மகிட்ட தான் நிற்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கலசம் தண்ணி வந்து தான் உங்களுக்கு தண்ணி கொடுப்போம்பா, அவங்களுக்கு அதுவே சந்தோஷமாயிடும், அதனுடைய பலன் சில நாட்களுக்கு பிற்பாடு உனக்கு கிடைக்கும்னு சொன்னேன். ஏன் சொல்கிறேன்டான்னா அந்த ஒரு கலசம் தண்ணி கொடுப்பதனால்தான் நமக்கு விரோதமாக செயல்படுகிற எத்தனையோ காரியத்தை தகர்த்து ஆண்டவர் எடுத்து போட்டுருவார். சில வீட்டுங்களாம் நான் கடந்து போன உடனே கொடுக்குறது முதல் என்ன தெரியுமா? ஒரு கலசம் தண்ணி. அது சிலருக்கு தெரியாதுங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஒரு கலசம் தண்ணி கொடுக்குற மனம் கிடையாது. அது ஆபிரகாமோட கற்றுங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் அவன் வாசல்படியில் உட்காந்து கொண்டிருக்கும்போது அங்கே தேவதூதர் கடந்து வரும்போது ஓடி போய் அவன் கொடுக்குற முதல்ல ஒரு கலசம் தண்ணி தான். அப்படி சொல்லப்பட்டவங்களுக்கு தான் தாகத்தை கத்த தீர்த்தார். எப்படி தீர்த்தார் தெரியுமா? நான் மறுபடியும் வரும்போது உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுத்தேன் என்று வாக்கு தத்துவத்தை கொடுத்து கடந்து பயணித்தார். சொன்னபடி நடந்தது இல்லையா? அந்த ஒரு கலசம் தண்ணி. லோத்தின் வீட்டுக்கு கடந்து போகிறாரு, அந்த பட்டத்தை அழிக்க கடந்து போகிறதுல அவன் ஒரு கலசம் தண்ணி கொடுக்குறான், அவன் குடும்பம் காக்கப்பட்டது. எத்தனையோ குடும்பத்தை கைப்பிடித்து கரை சேர்ப்பார் கர்த்தர். ஒரு கலசம் தண்ணி தான். அந்த ஒரு கலசம் தண்ணி பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமானதாக இருக்குது. அதை தான் இங்கே ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் சொன்னாரு. அதுதான் உபாசன்றது, பிரியமான உபாசமா. நானும் உபாசம் இருக்கிறேன், கரிமீன் சாப்பிட மாட்டேன், தேவனுக்கு அதெல்லாம் பிரியமானது தான். ஆனால் அதே மற்றவங்களுக்கு கிறிஸ்துமஸ் மரித்தாரு,
குடித்திருந்தார். அன்னைக்கு நான் பெரிய பிரியாணி செஞ்சு எல்லாரும் கொடுக்க, அது கிடையாதுங்க. ஒவ்வொரு நாட்களும் நீ வீட்டுக்குள்ள இருந்து ஆகாரத்தை ஒதுக்குற அந்த ஆகாரத்தினுடைய பலன் யாருக்கு? ஒருவருக்கு, அறியாதவர்களுக்கு நீ கொடுத்து பாரு, இயேசு நாமம் மகிமைப்படும். தேவன் அதுதானே விரும்புகிறாரு. பசி உள்ளவர்களுக்கு நீ உணவு கொடு. இந்த ஏசாயா புத்தகத்தில் யாரன்னா ஆலயத்துக்குள்ள செய்யன்னு சொல்லப்பட்டிருக்குதா? இல்லையே. நிறைய விஷயம், ஒரு விசேஷமான காரியத்தை நல்லா பகிர்ந்து படித்து பாருங்க. மத்திய புத்தகத்தை 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பசிங்க. ஆண்டவர் சொல்லுவார், நான் தாகமாக வந்தேன் தண்ணி கொடுத்து, நான் பசியாக இருந்தேன் எனக்கு ஆகாரத்தை கொடுத்து, நான் பலவீனப்பட்டிருந்தேன் எனக்கு நான் பலத்துக்கு நீ விசாரிக்க வந்தீர், நான் வஸ்திரம் இல்லாத எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர். ஆண்டவரே நீ உங்களை பார்க்கவே இல்லை, இத்தனை பேருக்கு நீ எப்படி கொடுத்தே அப்போதுதான் அது எனக்கு கொடுத்தது தான், அதுதான் அவருக்கு பிரியமானது. மத்திய புத்தகம் 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்து 40ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அதுதான் தாகம் தீர்க்கக்கூடியதாக. ஒரு மனிதனுடைய தாகம் எப்படி தீர்க்கும்? சமாரியஸ்திரி வந்தா சமாரியஸ்திரிகிட்ட பேசுற யோவான் 4ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க, 7ஆம் வசனத்துல இருந்து. அந்த சமாரியஸ்திரி பேசப்படும் போது தேவன் ஒரு காரியத்தை சொல்லுவார். தண்ணி கேட்டா யாருன்னு கேட்பாங்க. அது கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லும் போது, நான் தரேன் உனக்கு தண்ணீர், நீ என்ன பண்ண? எல்லா வாட்டியும் நான் கொடுக்குற தண்ணி தாகம் மறுபடியும் எடுக்காதுன்றார். அது கேட்டு அந்த சகோதரியுடைய மறைப்பொருளை வெளிப்படுத்தி தீர்க்கதரிசனம் உரையப்பட்டு தான் அந்த சகோதரி தான் யோவானில் படிச்சு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். 4ஆம் அதிகாரத்தில் என்னை பற்றி ஒரு மனுஷன் சொன்னா அவரை வந்து பாருங்கள், அவரே இயேசு கிறிஸ்து தானா. நல்லா இருக்கும் பைபிள்ல, கொஞ்சம் பாருங்க, வந்து அப்படி சொல்லி பாருங்க. அப்போ நீங்கள் யாருக்குன்னா உணவு கொடுக்க போறீங்க, இல்லை உணவு கொடுக்க போறீங்க, இல்லை வஸ்திரம் கொடுக்க போறீங்க, என்னத்துக்கு கொடுக்குறீங்க? நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு நான் இப்படிலாம் நல்லா இருக்கிறேன், இப்போ உபவாசம் என் உணவு உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு வந்து பாருங்க, இயேசு நாமம் அந்த இடத்துல அந்த வினாடியில மகிமையாகும். இன்னைக்கு இந்த கிராமத்துக்குள்ள வந்து 15 வருஷம் 16 வருஷம் ஆகுது. வந்த நாட்டில் இது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துனே தான் இருக்கிறோம். சென்னைக்கு நான் ஒரு முறை போயிருந்தேன். எங்களுடைய ஏரியாவுக்கு நான் கடந்து போகும்போது ஒரு தம்பி உட்காந்துருந்தான் ரோட்டு மேலே. அங்கே ஆர்ச்சி சர்ச் இருக்குது, அதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்த சர்ச்சு. அந்த தம்பி உட்காந்து, ஆனால் எப்படி நான் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கிறேன்பா அப்படின்னு பேசினேன். என்னன்னா, இங்கேருந்து போயிட்டீங்க நீங்கள் அப்படின்னு. எப்போ இங்கே தானே பார்க்குறேன், 100 கிலோமீட்டர் கரண்டு தானே இருக்கிறேன், அதோ தான் வந்துட்டு நான் போகிறேன். இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி இங்கே இருக்கிற ஏழை ஏழைகளுக்கு போய் நீ என்ன பண்ணீங்க? எதாவது கூட்டம் நடத்தினே இருப்பீங்க, ஏதாவது ஒரு வஸ்திரம் கொடுப்பீங்க. அப்போ அநேக ஆண்டிகப்புக்கு வந்தால் கூட அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து ஏதாவது அனுப்பி கொண்டே இருப்பீங்க. எங்கேருந்து வந்து என்ன சரிங்கன்னு தெரியாது, ஆனால் அவங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த தெருவில் ஒரு வெளிச்சமாக இருந்ததுனாரு. வெளிச்சத்தை ஏற்படுத்துகிற காலங்களை கொடுத்து தான் எனக்கு கிராமத்துக்கு அனுப்பிட்டா இருப்பா. நான் கிராமத்தில் செய்து கொண்டிருக்கிறேன். இல்லைண்ணா இப்போவும் சொல்கிறேன், சென்னைக்கு வாங்க, நீங்கள் அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. அவன் சொன்ன விசுவாசத்துக்காக சிரிச்சினா கடந்து பயணித்துட்டேன். ஏனென்றால் இந்த கிராமத்தில் அப்படி தான் மாதந்தோறும் அநேகருக்கு அரிசி கொடுக்கும்போது எங்கள் வீட்டில் கூட சில கேள்வி கேட்பாங்க, எப்போ ரொம்ப வறுமையாக இருக்குதாப்பான்னு. தேவனுக்கு கொடுக்க சொந்து கொடுத்து கொண்டே இருக்கும். கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும் இல்லையா? மத்திய புத்தகத்தில் நல்லா இருக்கும், லூக்கால இருக்கும், அருமையாக இருக்கும். அந்த படிக்கும் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் கொடுங்கள் அப்போது கொடுக்க முடியும். எப்படி கொடுக்க முடியும்? அழிக்கு குழிக்கு சந்தோஷமாக கர்த்தர் கொடுப்பார். அப்படி தானே கொடுக்குறாரு. லூக்கா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இரவு முழுதும் பேசப்பட்ட ஒன்று அகப்படாத அந்த அலையை வளைத்து கொண்டு கூட்டு வலையை கொடுன்னு கேட்டு அந்த பாத்திரம் அழிச்சு கொண்டு கூப்பிட்டு படுக்க கொடுன்னு கேட்டதும் கொடுத்துட்றான். இப்போ போய் வழியை போடுறான். ஏராளமும் தாராளமாக கர்த்தர் ஆசீர்வதித்து வைக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஏராளம் தாராளமாக வரனா உபாசம் போகிறது தப்பு இல்லை, உபாசம் தேவனுக்கு பிரியமானது. ஆனால் உபாசத்தில் என்னவா இருக்கணும்? ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை முழுசாக படிங்க. உபாசத்தில் என்ன இருக்கணும்? மத்திய புத்தகத்தை 25ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. உபாசத்தில் என்ன இருக்கும்? மத்திய புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. உபாசத்தில் எப்படி இருக்கணும்? ஏசாயா புத்தகத்தை படிப்பதை போல ஒவ்வொரு வசனங்களும் ஆதியாகம புத்தகத்தை படிச்சு பாருங்க. 18ஆம் அதிகாரத்தை 19ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. தாகம் தீர்க்கக்கூடிய விஷயம் பெஸ்ட்டு. எத்தனை நெடுக்கத்தோடு பயத்தை வந்தாலும் சில என் ஃப்ரெண்டுங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் நான் பார்த்தேன்னா மின்ட்டு பக்கம் அந்த பக்கம் போயிட்டுனா அவங்க வீட்டு வாசலாண்டியே இல்லை கடைக்காரர் சில கடைகளில் பார்த்து தண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ போன உடனே தண்ணி எடுத்து குடிப்பாங்க. கேட்பாங்க, என்னப்பா வந்தது தாகமானாங்க? இல்லைங்க, வந்ததும் தண்ணியை பார்த்து எனக்கு தாகம் எடுக்கிற சூழ்நிலை ஏற்படுது, தண்ணி குடிச்சிடுறேன். அப்போ எனக்குள்ளே இன்றைக்கி ஞாபகப்படுத்தி அதை சொல்கிறேன்னு சொன்னால், யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் ஒரு கலசம் தண்ணி, பசியான்னு சொல்லப்படும் போது, இல்லை எங்கள் வீட்டுக்காரர் வரணும், எங்கள் மக வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. கேட்கும் போது நீ கொடு, கேட்காத நேரத்தில் உனக்கு கொடுப்பார். நீ வறுமையில் இருக்கும்போது உன்னை ஆராய்ந்து உன்னை சுத்திகரித்து பார்க்குறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு வீட்டுக்கு ரட்சிப்பு எப்படி வரும் தெரியுமா? ஒரு மனதில் மாற்றக்கூடிய எண்ணங்கள் வரும். சகைவே சீக்கிரமானாரு. வாழ்க்கையில் எண்ணத்தில் மாட்டிக்கொண்டிருந்து அதை விட்டுட்டு சீக்கிரமாக இறங்கி வந்தால்
உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு கண்டிப்போம். அதான் சகே சொல்கிறான், ஒரு விடத்தில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நானும் தெரியாமல் திருப்பி கொடுப்பேன்றான். அது எத்தனை விஷயம் அடங்கி இருக்குது. அத்தனை விஷயம் நமக்குள்ளே இருந்தால் இதை கேட்கும் போது எதெல்லாம் இதயத்துக்குள் வருதோ அதை அறிக்கை செய்துவிட்டு இந்த சிறப்பான நாட்களில் இந்த நாட்கள் உங்களுக்கு விசேஷமான நாட்களாக இருந்தால் கொடுக்கப்பட்ட குறுகிய இந்த உபவாசத்தில் இருக்கிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் தனக்கு ஏண்ட ஒரு ஆகாரத்தையும் ஒரு கலசம் தண்ணியும் இல்லை வஸ்திரத்தை அறியாத ஜனங்களுக்கு கொடுத்து பாருங்க. அறியாத இந்த உலகத்தை கண்டு விசுவாசத்தோடு காணாத விசுவாசம் பாக்கியமான ஆண்டவர் சொன்னார் இல்லை யோவான் புத்தகத்தில். அப்போ சொல்றாரு இல்லையா, ஒருவனை பார்த்து அவன் சொல்லவனா அவன் கண்டுதான் விசுவாசித்தான், தொட்டு பார்த்து விசுவாசிக்கிறான். அப்ப நீ கண்டு விசுவாசிக்க காணாத விசுவாசம் பாக்கியவானா, அந்த காணாருக்கு இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து யார் என்று வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை அலுவலாமல் ஆசிரியப்பா. கர்த்தர் வார்த்தைகள் ஆசிரியர். ஜெபம் பண்ணலாமா? என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவையும் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். சகலத்தை புதிதாக்கும், பலர் தாகம் தீரட்டும், எடுக்கப்பட்ட உபாச ஜெயமா இருக்கட்டும் சாமி. சகலத்தை பொறுப்படுத்தி வழிநடத்து பெரிகேசும் பிதா. ஆமென். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கள் சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் ஆத்துமாக ஜெபம் பண்ணுங்க. சபை கட்டி முடிக்கணும். அதாவது தேவநாமம் எப்படி மகிமைப்படனா நம்மளுடைய ஜபந்தான் தேசத்தை கட்டி எழுப்போம். ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை அலுவலாமல் ஆசீர்வதிப்பார். ஆமாம் ஆமாம்.